கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல். இது வாய்மையின் எக்காலம். இப்போ ஓவராலா 234 தொகுதிகளில் எந்த கூட்டணி லீடிங் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான வைட்டல் டீட்டெயில்ஸை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். நேயர்கள் இதற்காகத்தான் ரொம்ப ஆவலோட காத்திருக்காங்க. ஏடிஎம்கே கூட்டணிக்கு டிஎம்கே கூட்டணிக்கு இடையில 2 சீட்டு வித்தியாசம். இவ்வளவுலாம் பின்தங்கியும் கூட டிஎம்கே 2 சீட்டு கூடுதலாக பெற்றிருக்கிறது. 24 தொகுதிகள் இழுபறி. இப்போ இந்த 24ல் ஏடிஎம்கே கூட்டணிக்கு எத்தனை போகும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே கூட்டணிக்கு எத்தனை போகும்னு நினைக்கிறீங்க? வாங்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றிக்கு சில தொகுதிகளில் வாங்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றிகள் காரணம் 43% போகிறாங்க. அதிமுகவினுடைய பிகஸ்ட் ஓட் ஷேர் எங்கே வருதுன்னா, அவங்க கொங்குல நிறைய ஓட் ஷேர் வாங்குறாங்க. ஆனால் படுதோல்வி அடையக்கூடிய டெல்டாவில் தோல்வி அடையக்கூடிய இடங்கள்லாம் சில இடத்துல 25%, 30%, 32% நிற்கிறாங்க. அதுதான் அதை குறைக்குது. என்டிஏவுக்கு கிடைச்சது 2021 டோட்டலாக 75 சீட்ஸு, அதில் 65 ஏடிஎம்கேக்கு கிடைச்சது. ஆனால் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே ஏடிஎம்கே கூட்டணிக்கு, அதாவது என்டிஏவுக்கு 120 சீட்டு வரைக்கும் கிடைக்குது. 75 இங்க, 120 இங்க. லா அண்ட் ஆர்டர் கெட்டு போயிருக்கு. இதுவும் மாற்ற பண்ணணும். இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி போகணும். ஏன்னா 22 எம்பியை வச்சுக்கிட்டு அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க மேல. இதெல்லாம் புரிஞ்சுக்காம எதுக்காக அதிமுகவோட கூட்டணி இவங்க கேட்கறது தப்பான விஷயம், அர்த்தமற்றது. மார்ச் 5ஆம் தேதி ஆத்தூர்ல வச்சு எடப்பாடி பழனிசாமி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்போ இந்த அலையன்ஸ் சீல் ஆகல. அந்த டயத்தில் அவர் ரொம்ப திட்டவட்டமா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, டிஎம்கே மட்டும்தான் எங்களுடைய எதிரி. டிஎம்கேயை வீழ்த்துவதற்காக நாங்கள் எல்லா கட்சியோடையும் கூட்டணி சேருவோம். எங்களுக்கு மற்ற டிஎம்கே தவிர வேறு யாரும் எதிரி கிடையாது. அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ ஒரு நிருபருடைய கேள்விக்கு பதில் சொன்ன எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார். நீங்கள் இப்போத்தானே பார்க்குறீங்க, இன்னும் 6 மாசத்துல பாருங்க யார் எந்த பக்கம் இருப்பாங்கன்னு தெரியும். அரியணை யாருக்கு 2026? வாங்க பார்ப்போம். இப்போ இந்த சர்வேயை நம்ம ரீஜன் வைஸ் கன்சால்டேட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வடக்கு மண்டலம். தமிழகத்தினுடைய வடக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் 69. டிஎம்கே கூட்டணி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் 31. ஏடிஎம்கே கூட்டணி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் 26. இதுல இழுபறி 12 தொகுதிகள். உங்களுடைய இன்டர்பிரேஷன் இது ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட்னு பார்க்குறேன் சார். 2026 எலெக்ஷன் 1 வருஷம் இருக்கு. ஏன்னா இந்த பகுதியில் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அதிமுக. அதாவது முதல் 34 தொகுதிகளில் 0. நீங்க கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பிச்சு மதுராந்தகம் வரைக்கும் ஓப்பனே பண்ணல. அப்படி இருக்கும்போது 69ல் 34 தொகுதிகள் இல்லவே இல்லை. அதுக்கு அப்புறம் தான் நீங்க ஆரம்பிச்சு மெதுவா வரீங்க. ஆனா இந்த முறை என்ன ஆகுது, உங்களுக்கு க்ளோஸா வருதே இழுபறி 12. அந்த 12ல் நீங்க 8 வரைக்கும் கன்வெர்ட் பண்ணக்கூடிய தொகுதிகள். அப்படின்னா உங்களுக்கு 26 + 8 34 போகும். 31 + 4 35 போகும். அப்ப பாத்துக்கோங்க எப்படி இருக்கணும். இதுதான் இந்த எலெக்ஷனுடைய மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். போன தடவை ரிசல்ட் வந்தப்போ ஃபர்ஸ்ட் 34 ஒண்ணுமே இல்லை, 0. மீதி இருக்கு 200. ஆமா. இப்போ அந்த 34 இந்த தடவை எத்தனை ஏடிஎம்கே கூட்டணிக்கு போகும்னு நினைக்கிறீங்க? பயங்கரமா ஜெயிக்கிறாங்க இல்லையா? அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7-8 கிட்ட ஜெயிச்சிடறாங்கல்ல. கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஜெயிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் ஜெயிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் சிலதெல்லாம் க்ளோஸாக வருது. இன்ஃபேக்ட் பல்லாவரம், தாம்பரம்லாம் நம்ம இப்போ இங்கே கொடுத்துருவோம். இங்கே கொடுத்துட்டோம்னா வேற லெவலில் மாறிடும் எல்லாமே. ஆக்சுவலாக பல டிஸ்ட்ரிக்ட்ல 0வா இருந்தது மாறி நிறைய ஸ்கோரே பண்றோம். திருப்பத்தூர்ல 4க்கு 4 அடிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வடக்கு மண்டலத்தில் தான் வருது. சென்னையிலேயே நம்ம ஆச்சரியமா இருக்கு. அந்த இழுபறியெல்லாம் கன்வெர்ட் ஆச்சுன்னா 7 தொகுதி வரைக்கும் ஏடிஎம்கே ஜெயிக்கும் போது இருக்கு. ஓகே, அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொழில் மண்டலமான கொங்கு. இது தமிழ்நாட்டினுடைய மேற்கு மண்டலம்னு நம்ம சொல்லுவோம். கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் 68. இதில் டிஎம்கே கூட்டணி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் 21. ஏடிஎம்கே கூட்டணி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் 44. இழுபறி ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு 3. இந்த 3மே அதிமுக கன்வெர்ட் பண்ணக்கூடிய 3. அது தவிர அட்வான்டேஜ் ஏடிஎம்கே. ஏன்னா தர்மபுரியில தான் சொல்றோம் நம்ம 3. ஓகே, அந்த 3 பாமக வந்துருச்சுன்னா உள்ள வந்துடும். அது தவிர இந்த 21ல் நம்மளே சொல்லியிருக்கோம், சேலம் மாவட்டத்தில்
8 3 இல்ல 10 1 வரலான்னு. ஸோ இன்னும் 2 ஆட் ஆகுது, அப்படின்னா 49 ஆகுது. அதுக்கப்புறம் நாமக்கல், ஈரோடு, திருப்பூர்லாம் ஒர்க் பண்ண வேண்டிய தருணம் இருக்கு. இப்போ நாமக்கல் தொகுதியே எடுத்துக்கோங்க, சேந்தமங்கலம் தொகுதியை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஏன்னா மடத்துக்குள்ளத்தை தவிர மற்ற காங்கேயம் எடுத்துக்கோங்க, தாராபுரம் எடுத்துக்கோங்க, எல்லாமே கன்வெர்ட் பண்ணக்கூடிய இடங்கள். இதெல்லாம் கன்வெர்ட் ஆச்சுன்னா, அதனால தான் சொல்கிறேன், கொங்குல அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக கூட்டணி உருவாகி தேசிய ஜனநாயக கூட்டணி 55லேருந்து 60 இடங்கள் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு எடப்பாடியார் யோசிக்கிறோம். நான் உன்னோட கேட்குறேன், கொங்கு மண்டலத்தில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டிஸ்ன்னு பேர் எடுத்த கட்சிகள் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி, ரைட்? இவங்க 2 பேரும் இன்னைக்கு ஒரு என்டிஏங்கிற ஒரு காம்போவுக்குள்ளே வர்றாங்க. அப்படிங்கிறப்ப இந்த சர்வேல இப்போவே அது ஒரு 50-55க்கு மேலே கிடைக்குங்கிற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்க வேண்டாமா? எந்த இடத்துல தப்பு நடக்கு அப்படின்னா, இல்லை என்ன எனக்கு பேசிக் டவுட்னா, அப்படின்னா இந்த சர்வே நடக்கிற வரைக்குமே கூட இந்த 2 பேருக்கு இடையில இன்னும் ஜெல்லாகாமல் இருந்தாங்களா? எதிர்பார்த்த கெமிஸ்ட்ரி ஏற்படாமல் இருந்தா, இல்லாட்டி வேற ரீசன்ஸ் இருக்கு? இல்லை, எதிர்பார்த்த கெமிஸ்ட்ரி வந்து செட் ஆகிறது தான் சார் இருந்தது. அதுதான் உண்மை. நம்ம வந்து உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். கிரவுண்ட் லெவலில் இன்னும் இந்த கூட்டணி கரெக்டாக செட் ஆகணும். ஏன்னா போன முறை எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த 68 இடங்களில் 44 இடங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்கியிருக்கு, 24 இடங்கள் திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் அதே நிலைமையில தான் வந்து நிற்கிறோம். 47 அவங்க 23ல இருக்காங்க, 3 தொகுதி இழுபறிக்கு போயிருக்கு. ஆமாம் ஆமாம், ஓகே, 21 அப்படின்னா பழைய ரிசல்ட் தான் அப்படியே பழைய ரிசல்ட் தான் வருது. ஆனால் இன்னும் 1 வருஷம் இருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. அதான் தான் சொன்னேன், இன்னும் 15 சீட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 55 அதே 1 வருஷம் டிஎம்கேக்கு இருக்கு, டிஎம்கேக்கு இருக்கு, கரெக்ட். பட் ஆனால் யாருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை? ஒரு விஷயம் இருக்கு, விஜய் வந்து ஒரு கூட்டணின்னு அமைச்சால் கூட்டணிக்கான கட்சியை அவர் டிஎம்கே கூட்டணியிலேருந்து தான் தேடவே முடியும். ஆமாம், அதில் ஏதாவது மாறிச்சுன்னா எல்லாமே மாறும். எல்லாமே வரும். ஓகே. அதற்கு அடுத்தது தமிழகத்தினுடைய மத்திய மண்டலம் அல்லது காவிரி டெல்டா மண்டலம், ரைட்? இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் 46, டிஎம்கே வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் 31, ஏடிஎம்கே கூட்டணி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் வெறும் 9, இழுபறி 6. ஏடிஎம்கே கூட்டணி டபுள் டிஜிட்டே தொடலை, 10க்கு கூட வரல. போன வாட்டி 6 இடங்கள் தான் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த தடவை 3 தொகுதி கூடுதலாக வாங்குறாங்க. அதே நேரத்தில் 6 தொகுதி இழுபறி போகுது. அதெல்லாம் கடலூர் மாவட்டத்தில் தான் போகுது. ஏன்னா ஏதாவது இந்த 6 கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க ஒரு 15லேருந்து 18 சீட் வந்தாலே அதிமுக கூட்டணி போதுங்க. வருமா? வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ஆறுல வந்து விஜயுடைய விளையாட்டு நிறைய இருக்கு. கடலூர் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமா வாங்கிருக்கு, சீமானும் இருக்கு. அதனால கொஞ்சம் மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா விஜயனுடைய வாக்குகள் கூட கூட அது வந்து டிஎம்கே ஆதித்தை உருவாக்கும் நினைக்கிறீங்க? சில இடங்கள்ல திமுகவுக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். அடுத்தது என்னுடைய ஃபேவரைட் மண்டலம் தெற்கு மண்டலம். இந்த தெற்கு மண்டலத்தில் மொத்த சீட்டு 51. இதுல டிஎம்கே கூட்டணி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் 23, அதிமுக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் 25, இழுபறி 3. ஸோ டிஎம்கே கூட்டணியை காட்டிலும் ஏடிஎம்கே கூட்டணி 2 சீட்டு கூடுதலாக பெறுகிறது. அதே நேரத்தில் இழுபறியில் 3 இருக்கு. ஆமாம், அதாவது இந்த இடங்கள்ல நம்ம பேசின மாதிரி தான் தேவேந்திர குல வேளாளர் ஓட்டும் நாடார் சமூகத்தினுடைய ஓட்டுகளும் நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி படி வாங்கினாங்கன்னா இன்னும் அதிகமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே சமயத்தில் சவுத்தில் போன வாட்டி திமுக கூட்டணி ஜெயிச்சது 36, இந்த வாட்டி அவங்க ஜெயிக்க 23. அதிமுக கூட்டணி போன வாட்டி ஜெயிச்சது 15, இந்த வாட்டி 25. இன்னைக்கே ஜெயிக்கிறாங்க. இப்பவே 10 தொகுதி கூட 10க்கு 30 கூட தான். இது வந்து கண்டிப்பா பாஜகவினுடைய அடிஷன் பயங்கரமா வேலை பண்ணிருக்கு. அதனாலதான் சொல்றேன், அண்ணாமலை தென்காசியில் போட்டிட்டாருன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா இங்க தான் பயங்கர ரிஃப்ளெக்ஷன் கொங்குல இருக்குன்னு சொல்றீங்க. கொங்குல வந்து லிமிடெட் டு கோயம்புத்தூர், அப் டு அன் எக்ஸ்டென்ட் திருப்பூர் அண்ட் நீல்கிரிஸ், பொள்ளாச்சி. ஆனா சவுத்துல பரவலா இருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்ட்ரென்த். அதை யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ மண்டல வாரியா நாம பார்த்தது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி இப்போ ஓவராலா 234 தொகுதிகளில் எந்த கூட்டணி லீடிங் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான வைட்டல் டீட்டெயில்ஸை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். நேயர்கள் இதற்காகத்தான் ரொம்ப ஆவலோட காத்திருக்காங்க. மொத்த தொகுதிகள் 234.
திமுக தொகுதிகள், திமுக கூட்டணி ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் 106, அதிமுக கூட்டணி ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் 104, இழுபறி 24. ஸோ ஏடிஎம்கே கூட்டணிக்கு டிஎம்கே கூட்டணிக்கு இடையில 2 சீட்டு வித்தியாசம், 2 சீட்டு வித்தியாசம். டிஎம்கே கூட்டணி 106, அது 102. ஆனா இவ்வளவுலாம் பின்தங்கியும் கூட டிஎம்கே 2 சீட்டு கூடுதலாக பெற்றிருக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது 24 தொகுதிகள் இழுபறி. இப்ப இந்த 24ல ஏடிஎம்கே கூட்டணிக்கு எத்தனை போகும் நினைக்கிறீங்க, டிஎம்கே கூட்டணிக்கு எத்தனை போகும் நினைக்கிறேன்? ஏன்னா அதையும் கூட்டி பார்த்துட்டோம்னா ஒரு ஐடியா. என்னை பொறுத்த மட்டும் கரெக்டாக ஒர்க் பண்ணாங்கன்னா இந்த 24ல் 1 வருஷம் இருக்க எலெக்ஷனுக்கு நம்ம நேயர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா வந்து 1 வருஷத்தை என்ன வேணால் மாறலாம். என்னை பொறுத்த மட்டும் இந்த 104 + ஒரு 16 அதிமுகவுக்கு போகும். 106 + 8 114 திமுக போகும். அப்போனா அது வந்து ஒரு 120 ஆகுமா? 120 ஆகும். அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு 120 தொகுதிகள் இப்ப இந்த ஒரு வருஷம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே சாத்தியம் இருக்கு. என்டிஏவுக்கு 120 தொகுதிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் திமுக கூட்டணிக்கு 114 தொகுதிகள் வரை. 6 தொகுதிகள் ஏடிஎம்கே கூட்டணி கூடுதலாக பெற இருக்கிறது. சரி, இதோட மட்டுமில்ல, ஓட் ஷேரையும் பார்த்துருவோம். ஆமா, இப்போ டிஎம்கே கூட்டணியோட ஓட் ஷேர் 42.95%. ஏடிஎம்கே கூட்டணியுடைய ஓட் ஷேர் 42.1%. விஜய் 9.22%, சீமான் 5.63%. உங்க இன்டர்பிரட் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்டால வாங்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றிக்கு சில தொகுதிகளில் வாங்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றிகள் காரணம் வந்து 43% போகிறாங்க. அதிமுகவினுடைய பிகஸ்ட் ஓட் ஷேர் எங்கே வருதுன்னா, அவங்க வந்து கொங்குல நிறைய ஓட் ஷேர் வாங்குறாங்க. ஆனால் படுதோல்வி அடையக்கூடிய டெல்டாவில் தோல்வி அடையக்கூடிய இடங்கள்லாம் சில இடத்துல 25%, 30%, 32% நிற்கிறாங்க. அதுதான் அதை குறைக்குது. ஆனால் 1% தான், 1% கூட கிடையாது, 1% கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த 1 வருடம் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்கன்னா இது வந்து தலைகீழாக மாறக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கு. 2021 தேர்தலில் 3% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை இழந்தது. இப்போ வந்து 1% வித்தியாசம் தான் இருக்கு. ஆனா இதை டில் பண்றதுக்கு 1 இயர் அவகாசம் இருக்கு, கால அவகாசம் இருக்கு. ஸோ டோட்டலா என்டிஏல இருக்கக்கூடிய உறுப்பு கட்சிகள் எந்த அளவுக்கு இணக்கமாக ஒற்றுமையாக செயல்படுறாங்களோ அதை பொறுத்து எல்லாமே இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஆனால் நம்ம இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாலே எடுத்துக்கோ, இன்னும் 1 வருஷத்துக்குள்ள பல மாற்றங்கள் வரும். ஏன்னா அந்த கேவியட்டை நேயர்கள்ட்ட சொல்லிடுவோம். 1 வருஷத்துல பல மாற்றங்கள் வரும். ஆனால் இந்த 1 வருஷம், அதாவது கூட்டணி அமைந்து விட்டது அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே எடுத்த ஒரு சர்வே. இந்த சர்வேலேயே இவ்வளவு சாதகமான ரிசல்ட் என்டிஏவுக்கு இன்ஃபேவர் ஆஃப் என்டிஏ கிடைத்திருக்கிறது. போன தடவை என்டிஏவுக்கு கிடைச்சது 2021 டோட்டலா 75 சீட்ஸ், அதில் 65 ஏடிஎம்கேக்கு கிடைச்சது. ஆனால் இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாலேயே ஏடிஎம்கே கூட்டணிக்கு, அதாவது என்டிஏவுக்கு 120 சீட் வரைக்கும் கிடைக்குது. 75 எங்க, 120 எங்க. இன்னொன்னு நம்ம பார்க்குறோம், தொடர்ந்து ஒரு இண்டிகேட்டர் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. பெரும்பாலான தொகுதிகளில் எங்கெல்லாம் வந்து விஜய் அதிக அளவில் வாங்குகிறாரோ அங்கெல்லாம் டிஎம்கே பாதிக்கப்படுது, ஏடிஎம்கே பாதிக்கப்படுது. ஆனால் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப குறைவு. அப்படிங்கிறப்ப இன்னும் 1 வருஷம் விஜய்க்கும் இருக்கு. விஜய் எவ்வளவு ஓட்டு மஸ்டர் பண்றாரோ அந்த அளவுக்கு ஏடிஎம்கே வின்னபிலிட்டி ரொம்ப அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அது வேற ஒன்று, நமக்கு ஒரு பெரிய இண்டிகேட்டர் கிடைக்குது. அதே போல இன்னொன்று, எந்தெந்த தொகுதிகளில் விஜயும் சீமானும் சமமாக பெறுகிறார்களோ அந்த இடத்துல டிஎம்கே கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி சம ஹைட்ல இருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல ஏடிஎம்கே கூட்டணி இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்ட குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் திட்டவட்டமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ ஓவராலா என்டிஏவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. இது டிஎம்கே மீதான அதிருப்தி சகலவற்றில் பிரதிபலிப்பதாக இருக்கிறது அப்படின்னு நான் கருதுறேன். கண்ணுடைய ஃபைனல் கமெண்டோட அரித்மெட்டிக் இது ஒர்க் அவுட், இதான் அரித்மெட்டிக். இப்போ கிரவுண்ட்ல கெமிஸ்ட்ரி,
யார் எந்த சீட் நிற்க போறாங்க அதுல வந்து ஒரு குழப்பம் இல்லாம, ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அமித்ஷா முடிவு பண்றாருன்னா அது காரணம் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்லுவேன் சார், அதாவது பலரும் வந்து இந்த கூட்டணி எதுக்காகன்றாங்க. சத்தீஸ்கர்ல இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நாக்சலிசம்ங்கிறது வந்து லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்ங்கிறது கம்ப்ளீட்டா எலிமினேட் ஆக போகுது. அதனால காங்கிரஸ் இருந்தபோது லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்க்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு நான் சொல்லவே வரல, ஆனா ஆக்ஷன் எடுக்க முடியல. இன்னைக்கு அங்க மத்திய மாநில அரசும் பாஜக அரசா இருக்கிறதுனால ஆக்ஷன் ஈஸியா எடுக்க முடியுது, இன்ஃபர்மேஷன் வருது. தமிழகத்துல பல விஷயங்கள் நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப ஃபெடரலிசம் குறித்து ஒரு டைரக்ஷன்ல போறாங்க. இதெல்லாம் நாட் அட்வைசபிள். இதெல்லாம் அமித்ஷா நரேந்திர மோடி அவர்களுக்கு பிடிக்காத விஷயங்கள். கோர்ட்டுக்கு போய் அவங்களுக்கு சாதகமாக ஜட்ஜ்மெண்ட்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிறுத்தப்படணும். லா அண்ட் ஆர்டர் கெட்டு போயிருக்கு, இதுவும் வந்து மாற்றப்படணும். இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி போகணும். ஏன்னா 22 எம்பியை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க மேல. இதெல்லாம் புரிஞ்சுக்காம எதுக்காக அதிமுகவோட கூட்டணி இவங்க கேட்கறது தப்பான விஷயம், அர்த்தமற்றது. இந்த கூட்டணி மோடிக்கு அமித்ஷாவுக்கும் தெரியாததான் இவர்களுக்கு. அதுதான் புரிய மாட்டேங்குது. மற்ற எல்லா இடத்தையும் மோடி அமித்ஷாவை சப்போர்ட் பண்ணும்போது இதையும் சப்போர்ட் பண்ண வேண்டியது தானே. ஏன்னா இது வந்து ஒரு இயல்பான கூட்டணி, நேச்சுரல் அலையன்ஸ். இங்க இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, இப்போ அமித்ஷா மெனக்கிட்டு 1 இயருக்கு முன்னாலே அதை சீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு. மார்ச் 5ஆம் தேதி ஆத்தூர்ல வச்சு எடப்பாடி பழனிசாமி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்போ இந்த அலையன்ஸ் சீல் ஆகலை. அந்த டயத்தில் அவர் ரொம்ப திட்டவட்டமாக ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, டிஎம்கே மட்டும்தான் எங்களுடைய எதிரி. டிஎம்கேயை வீழ்த்துவதற்காக நாங்கள் எல்லா கட்சியோடையும் கூட்டணி சேருவோம், எங்களுக்கு மற்ற டிஎம்கே தவிர வேறு யாரும் எதிரி கிடையாது. அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ ஒரு நிருபருடைய கேள்விக்கு பதில் சொன்ன எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார். நீங்கள் வந்து இப்போ தானே பார்க்குறீங்க, இன்னும் 6 மாசத்துல பாருங்க யார் எந்த பக்கம் இருப்பாங்கன்னு தெரியும், எல்லாமே புலனாகும் அப்படின்னு. அவர் 6 மாசம்னு சொன்னதை அந்த மார்ச் 5லேருந்து கணக்கு பண்ணால் அதனுடைய பொருள் தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாலேன்னு அர்த்தம். அப்படின்னா எனக்கு ஒன்று தோணுது, அநேகமாக இந்த எந்த தொகுதி யாருக்கு, அந்த தொகுதிக்கான வேட்பாளர் யார் அப்படிங்கிறத கூட ரொம்ப அட்வான்ஸாக பிளான் பண்ணி ரொம்ப அட்வான்ஸாகவே 2 பேரும் இணைந்து நிறைய செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. அதை நோக்கி போயிட்டு இருக்காங்களோ? கண்டிப்பா அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. தே வாண்ட் டு ராப் அப் த சீட் ஷேரிங் as fast as possible. கேண்டிடேட் ஐடென்டிஃபை பண்ணி நிறுத்தணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம்லாம் அந்த மாதிரி முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி நிறுத்தினதுனால என்ன வந்து அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. இங்கே வந்து கேண்டிடேட் ஆல்சோ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தமிழ்நாடு. இப்போ டெல்லி மாதிரி நடந்து கிடையாது. டெல்லியில் வந்து உங்களுக்கு கேண்டிடேட் கிடையாது, அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு அனுப்பணும், அது ஒன்று தான். ஆனால் இங்கே கேண்டிடேட் யாருங்கிறது முக்கியம். ஸோ அதெல்லாம் நோக்கி பயணிப்பாங்க. கண்டிப்பாக சீட் ஷேரிங் நடக்கும். இந்த கூட்டணி பெருசாகும், தேசிய ஜனநாயக கூட்டணி பெருசாகும், விரிவாக்கப்படும். கூட்டணி பெருசாகும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியும் பெருசாகும். ஸோ ரொம்ப நன்றி ஜேவிசி. வணக்கம். சாமானிய நாகராஜ், நன்றி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.